எப்படியும் மொபைல் ரீசார்ஜ் இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறீங்க. அதை ஷாப் த்ரூ ஆப் மூலமாக வந்து பண்ணுங்கள். 250 ஆன்லைன் வெப்சைட்ஸ் ஒரே இடத்துல வந்து இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா 25% வரைக்கும் கேஷ்பேக் வந்து இவங்க தர்றாங்க. இனி ஃபியூச்சரில் நீங்கள் வாங்குறதுக்கு வந்து அந்த ரெசிப்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு கூட வந்து கேஷ்பேக் வந்து தருவாங்க. ஒரு நல்ல பீப்புள் பண்ணுற ஒரு ஆப்பு, சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து லிங்க் இருக்குது. ஐடி வேலை வாங்க துடிக்கும் இளைஞர்களே, anutech.in வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ளே வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸில் உட்கார வச்சு ஐடி வேலை வாங்கி தரும் வரை உங்களுக்கு அத்தனை ஹெல்ப்பையும் வந்து இவங்க பண்ணுறாங்க. தைரியமாக நம்பி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஐடி வேலையில் நீங்கள் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னை 28 பாகம் 2 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை 28ஓட ஃபஸ்ட்டு பாகம் வந்துச்சு. ஸோ இதில் என்னத்தை பண்ணியிருக்க போகிறார் வெங்கட் பிரபு? ஏதோ சக்ஸஸ்க்காண்டி வந்து டெஸ்பரேட்டாக அது ஒன்று பண்ணியிருக்காரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து இந்த படத்தை போய் உட்காந்து பார்க்குறோம். உள்ளே போய் பார்த்தா என்னென்னா நிறைய ஒர்க்கு, ஜென்யூனான ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு வந்து தயாரிப்பாளராக இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து டைரக்டராக இருந்தாருன்னா ரொம்ப பார்த்தா மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிவாவை வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். என்னென்னா ரொம்ப நாள் கழித்து அந்த ஜாலியான நம்மளை எல்லாம் பயங்கரமாக சிரிக்க வைக்கிற அந்த சிவாவை வந்து திருப்பியும் வந்து பார்க்க முடிந்தது. அதற்கு மெயின் காரணம் என்னென்னா அவர் மட்டும் அப்படி நின்னார் அப்படின்னா மேபி அது இருந்திருக்காது. அவர் சென்ட்ரிக்காக இருக்கிறது. இது மொத்த டீம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் திடீர்னு ஒரு பிரேம்ஜி வந்து கலாய்ப்பார், அப்புறம் ஜெய் வந்து கலாய்ப்பார், அப்புறம் விஜய் வந்து வசந்த் வந்து கலாய்ப்பார், இளவரசன் வந்து ஒரு தாட் கலாய்ப்பார். அப்புறம் டக்குன்னு வந்து நம்ம சிவா வர்றப்போ என்னென்னா ஒரே மாதிரியான சலிச்சு போகிற காமெடி இல்லாமல் வெரைட்டி இருக்கிறங்காட்டிக்கு வந்து எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ண தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சிவாவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் ஜெய் ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் மெச்சூராக சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுது. என்னென்னா அந்த டீமாக வந்து அந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்து செமையாக இருக்குது. அது சிவா வந்து யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து செமையாக ஓட்டியிருக்கிற அப்படி என்ன உள்பட நான் எல்லாம் தான் லிஸ்ட்டில் வர்றேன். ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன் வந்து எந்த ஒரு வெண்டேட்டா இருக்கா இல்லாமல், வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வந்து நோ ஹார்ம் நோ ஃபவுல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக மக்கள் ரசிக்கிற மாதிரி வந்து ப்ரொடியூசர்கிட்ட பணம் வாங்கிட்டான், அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்ட்டு வந்து அவர் அந்த வர்ற ஒவ்வொரு காட்சியுமே வந்து பயங்கரமான சிரிப்பு வந்து தியேட்டரில் எழுது. அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து பாராட்டுகள். செம கான்செப்ட். எடுத்துன்னே கிரிக்கெட் மேட்ச் சண்டை கிண்டா அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, பொண்டாட்டிக்கு இருக்குது. விஜய் வசந்துக்கு ஒரு சேட்டு பொண்டாட்டி வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த வெளியே ஜாவ் உள்ளே ஜாவ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதாகட்டும். அதே மாதிரி இவர் வந்து பொண்டாட்டிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு, விஜயலட்சுமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து சிவா பண்ணுற லூட்டிகளாகட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே வந்து செமையாக இருக்குது. ஆனால் அதே சமயம் என்னென்னா படம் ஃபுல்லாக குடின்ட்டு வெறும் தண்ணி, அதாவது என்னன்னா அந்த ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு இருக்கல, அதை வந்து எல்லாத்துக்கும் கழுத்துலையும் மாட்டி விட்டுருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ரைட் கார்னரில் வந்து போகிறதுக்கு பதிலாக கழுத்தில் மாட்டி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா படம் பூரா அதை தானே பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அந்த வார்னிங் சைனே வந்து தேவையில்லை. இதில் காமெடி என்னென்னா அந்த இதை வந்து படிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் அந்த இதில் அந்த கார்டை படிக்கிறவர் வந்து பிரேம்ஜி. அதுதான் வந்து செம காமெடியே. பிரேம்ஜி இதில் வந்து காமெடி வந்து அது வழக்கம் போல தான் பண்ண முயற்சிக்கிறாரு, ஆனால் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு தான் வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. வழக்கமான பிரேம்ஜி. ஸோ புதுசாக இதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டில் துணியுண்டு கூட வந்து போடல. ஆனாலும் வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிச்சுட்டு வந்து வெளில போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, படத்தில் என்னடா அப்போ நெகட்டிவே இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு டக்குன்னு போயிடுது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, பிரவீனுடைய எடிட்டிங். மனுஷன் வந்து சும்மா சரன்னு படத்தை வந்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்காரு. 2வது இவனுடைய பிஜிஎம் பிச்சிருக்காரு மனுஷன். அந்த பழைய ஃபார்ம், அந்த வாய்ஸ் ஆர் பேக் அப்படின்னு அந்த ஓப்பனிங் சாங் ஆரம்பிக்கும் போது எப்படி சென்னை 28 பார்த்துட்டு அப்படியே வந்து ஆஹா என்னடா அது புதுசாக இருக்குது படம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சுல, அதே ஃபீலிங்கை வந்து இவன் வந்து திருப்பி கொண்டு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அந்த மாண்டாஜ் எல்லாமே ஷூட் பண்ணி ஒரு பில்டப் உள்ளே இறங்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவாக இறங்க வச்சிடறாரு யுவன் சங்கர் ராஜா. வாழ்த்துக்கள். கம்பேக் அப்படிங்கிறதுல இவனுக்கு என்றைக்குமே கிடையாது. இது வந்து அடுத்த ஸ்டெப்பு இவனோடது அப்படிங்கிறது வந்து பார்த்தா வந்து நல்லா தெரியுது. வெங்கட் பிரபு கிரிக்கெட் மட்டும் வச்சு அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கிரிக்கெட்டையும் உள்ளே வச்சு அதுக்குள்ளே வந்து குடும்ப உறவுகள், காதல் இதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே சண்டைகள் இதெல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணது தான் வெங்கட் பிரபுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல், ஏன்னா இது வந்து குழம்பிடலாம். ஒரு டீமாக உட்காந்து ஒரு 30 பேர் யோசிக்கிறப்போ வந்து மச்சான் இன்னும் கிரிக்கெட் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளை திகட்டாமல்
அந்தந்த வெரைட்டி. இப்போ எனக்கு வந்து ஒரு உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த மேபி அந்த லவ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு சீசன்டர் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது வந்து அந்த லவ் போர்ஷன்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை உள்ள வச்சு காமனாக எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து அந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது உள்ள வச்சிருக்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துடைய ஹீரோ அப்படிங்கிறதும் வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்கள் தான் சொல்லலாம். அந்த கிரிக்கெட் மேட்ச் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஆர்வமாயிடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த ஆர்வத்தை அது ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சற்றும் குறையாமல் இவங்க வச்சிருக்கிற ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைனல் செமிஃபைனல் நடக்கிற விஷயம்லாம் ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பாங்க, அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அழகாக வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னராக மாற்றுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து ஒருத்தன் பிரசாந்த் அப்படின்னு வந்து நடிச்சிருக்கான், அவன் ரிவ்யூ எல்லாம் பண்ணுறான். மிக கேவலமான நடிப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஆள் வந்து குண்டா உட்காந்துருக்கிறான், மண்டே ஆட்டிகிட்டு வந்து ஏதோ பண்ணுறான், ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். டைரக்டர் வந்து சான்ஸ் தந்திருக்காரு, போய் நடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அவனுடைய நடிப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து அது கூட வந்து ஸ்மைல் சேட்டை விக்னேஷ் வந்து நடிச்சிருந்தார். ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தார். சூப்பர் டயலாக் டெலிவரி, பின்னாடி வாய்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஃபஸ்ட் ஹாஃபு போகிறதே தெரிலிங்க, ஜாலியாக வந்து போய் முடியுது. செகண்ட் ஹாஃபு போட்டு இந்த காதல் கன்றாவி கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பி அடித்து ஒரு காமன் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னடாது அப்பா பழைய வீணையே வாசிக்கிறானுங்களே அப்படின்ட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி ஒன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்தோடனே வந்து எல்லாத்தையும் மறந்து நாம் பாட்டு உட்காந்து அப்படியே லாக் ஆயிடுறோம். சிவாவுடைய டைமிங் காமெடி, பிரேம்ஜியுடைய அலும்பு, மொத்த டீமுடைய அலும்பு, மியூசிக் ப்ளஸ் பிரவீன் கேஎலுடைய எடிட்டிங், இது எல்லாத்தையும் சேர்த்து செம்ம பாசிட்டிவான அழகான ஒரு படமாக வந்து இதை மாற்றிடுது. எல்லாத்துக்கும் பிடிச்ச என்டர்டெய்னராக இது இருக்கும். ஆமாம், அங்கங்கே நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒன்று சொல்ல விரும்பணும் என்னென்னா, இந்த சொப்பன சுந்தரி கேரக்டர் அப்படிலாம் இருக்குது. தயவுசெய்து வந்து பெண்களை டிகிரேட் பண்ணுறது கொஞ்சம் குறையுங்க. நல்லபடியாகவும் அதே இதில் காமிச்சிருக்கிறீங்க, ஆனால் தயவுசெய்து வந்து அந்த சொப்பன சுந்தரி அப்படி கேரக்டர் அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக அது பண்ணாதீங்க. ஏன்னா மெச்சூரானவங்களும் வந்து அது ஈஸியாக எடுத்துக்குவாங்க. பட் சின்ன பசங்க பார்த்து பழகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. தயவுசெய்து அதை மட்டும் வெங்கட் பிரபுவன் டீம் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே மாதிரி இந்த குடியை வந்து ஓவராக ப்ரொமோட் பண்ணுறதையும் தயவுசெய்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த சென்னை 28 அப்படிங்கிறது வந்து அழகாக எய்தர் 4 இல்லாட்டி 6 எல்லா ஆடியன்ஸ் மனசுலையும் வந்து அடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது ஒத்துக்குவீங்க அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து. இதுக்கு இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு 5க்கு ஒரு 3.5 மார்க் தரலாங்க. ஜாலியான படம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் ஒரு ஆப் அது போய் ரேட் பண்ணலாம். நிறைய மூவிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டம் இல்லாட்டி ஏதாவது வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரசாந்த். நன்றி, வணக்கம். சாரி, அந்த கீழே சர்ப்ரைஸ் பட்டன் இருக்குது, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த கமெண்ட்லாம் எழுதிருங்க, சிவா சொன்ன மாதிரியே. பை.